தமிழ் சினிமாவில மைனா திரைப்படத்தின் மூலியமா அறிமுகமானவங்க தான் நடிகை அமலா பால். இவங்க நடிப்புல கடைசியா ஆடு ஜீவிதம், லெவல் கிராஸ் போன்ற திரைப்படங்கள் வெளியாகி இருந்துச்சு. இவங்க நடிகர் விஜய் கூட தலைவா திரைப்படத்துல நடிக்கும் பொழுதுதான் அந்த திரைப்படத்துடைய டைரக்டரான AL விஜய காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2014 ஆண்டு திருமணம் பண்ண இவங்க 2017 ஆண்டே இவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள்னால டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க. அதன் பிறகு கெரியர்ல கவனம் செலுத்திட்டு வந்துட்டு இருந்த அமலா பால் ஜெகத் தேசாய் என்பவர் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவரையே நவம்பர் 5, 2023 திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து அவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துல அவருடைய மகன் இளையும் அவங்களுக்கு பிறந்துட்டாரு. இதனால திருமணமாகறதுக்கு முன்னாடியே அமலா பால் கன்சீவா இருந்ததுனாலதான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பல நியூஸ் இவங்களை பத்தி வெளியாகி இருந்துச்சு. இந்த நிலையில இந்த விஷயத்த பத்தி அமலா பாலே ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பேசிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் என்னுடைய ஹஸ்பண்ட சந்திச்ச முதல் மாசத்திலேயே கன்சீவ் ஆயிட்டேன். ஆனா திருமணம் பண்றதுக்கு 3 மாசம் டைம் எடுத்துருச்சு. என்னுடைய ஃப்ரெண்ட் பேர்லியோடைய பேபி ஷவர்ல கூட நான் 3 மாசம் கர்ப்பமா தான் இருந்தேன். அதன் பிறகுதான் எங்களுடைய திருமணம் நடந்துச்சு. என்னுடைய குழந்தை எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்னுடைய லைஃப்ல எல்லாமே எனக்கு மாறுச்சு. அதனாலதான் என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை நான் எப்பயுமே எல்லா இடத்துலயுமே டிவைன்னு மென்ஷன் பண்றேன். ஆமா, எல்லாரும் சொல்றது உண்மைதான். நான் திருமணத்துக்கு முன்னாடி கன்சீவா தான் இருந்தேன்னு அமலா பால் அவர்களே இப்ப ஓப்பனா பேசிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய JLV Spotlight சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.